ஹலோ யூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஃபியூச்சரிஸ்டிக் எடிட்ஸ். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முன்னாடி வந்து ஒரு இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. அந்த இன்ட்ரோ எப்படி KineMasterல கிரியேட் பண்ணலாம் ப்ரொஃபஷனலாக அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த KineMaster வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் APK. இது வந்து நம்ம வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணலாம். என்னோட செகண்ட் சேனல் வந்து இப்போ வந்து நான் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், APK. இது வந்து அந்த சேனலில் வந்து எப்படி இருக்குது டுட்டோரியல் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த க்ரியேட் நியூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பட்டன், அந்த பட்டனை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். சரி, நான் வந்து இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே 5.5 செகண்ட்ஸில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த இன்ட்ரோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த இன்ட்ரோவோட பேக்ரவுண்ட் சைஸ் வந்து பெருசாக இருக்கணும். வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து அந்த இன்ட்ரோ வந்து 1 மினிட் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த வந்து இன்ட்ரோ. இப்போ வந்து நான் வந்து என்னோடய லோகோ வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி என்னோடய லோகோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அனிமேஷன் போய்ட்டு பாப் அப்படின்ற அது கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல வந்து இந்த லோகோ வந்து பாப் ஆகி வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து அது கீழே வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லோகோ வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு அது கீழே வந்து டெக்ஸ்ட் வர மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து கீ அனிமேஷன் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவாக மேலே ஏறிடும். அவ்வளோதான். இப்போ வந்து கரெக்டாக நம்ம அந்த இடத்துல வச்சு லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டுக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட கீழே டேக்லைன் வந்து ஆட் பண்ண போகிறோம். எஜுகேஷன் இஸ் லைஃப் அப்படின்றது தான் என்னோடய டேக்லைன். ஸோ நான் அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நான் என்னோடய ஃபாண்ட் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த KineMaster எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக டிஃபால்ட்டாக இருக்கிறதும் நிறையா இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதும் நிறையா இருக்குது. இப்போ வந்து நான் வந்து அதில் வந்து நார்மலாக ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து அந்த இதை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். என்னோட அந்த டேக்லைன் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். கீழே இறக்கி வச்சுட்டு ஃபேடு கொடுக்குறேன். நான் அனிமேஷன் போய்ட்டு ஃபேட் கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக இந்த இதில் வந்து ஃபேடாகி அந்த டெக்ஸ்ட்டு வரும். இப்போ வந்து நான் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் ரெண்டாக. அதாவது இன்ட்ரோ வரைக்கும் இருக்கிறத வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரோக்கு அடுத்து இருக்கிற அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். நான் ட்ரிம் ஆப்ஷன் போய்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த டார்க் இருக்கிற இடத்துல போய்ட்டு பிளாக் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நார்மல் இதில் போய்ட்டு ஒயிட் வச்சுக்கோங்க. அது வாட்டுக்கு இருக்கட்டும். அப்புறம் அனிமேஷன் கிளிக் பண்ணி நான் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த இன்ட்ரோ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக நமக்கு இந்த இன்ட்ரோ வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கரெக்டாக அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்தோடனே நமக்கு அந்த எஜுகேஷன் இஸ் லைஃப்ன்ற அந்த டேக்லைன் வந்து திருப்பி ஒயிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் இந்த இன்ட்ரோ வந்து உங்களுக்கு 1 மினிட் ப்ளே பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட 2 சேனல்லையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் மோட்ஸ் வரும், அதில் வந்து எடிட்டிங் வரும். ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போஸ் இந்த இன்ட்ரோவோட KineMaster ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணுன்னா இந்த வீடியோ 100 வியூஸ் தானதுக்கப்புறம் நானே ப்ராஜெக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.